மகாபலிக்கு கிடைத்த மகாபாகியம். பூலோகத்தில் மகாபலி மிக பிரம்மாண்டமாக அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அசுரமுனி சுக்ராச்சாரியார் உள்ளிட்ட அனைவரும் கூடியிருக்கின்றனர். பாட்டனார் பிரஹ்லாதர் பேரனின் நிலை கண்டு மனம் மகிழ்ந்தவராய் நின்று கொண்டிருந்தார். அப்போது வாமன வடிவில் குள்ளமான உருவில் ஸ்ரீமன் நாராயணர் எளிய பிராமண கோலம் பூண்டு அங்கே பிரசன்னமானார். வந்து நின்றவரை எழுந்து நின்று வரவேற்றார் மகாபலி. தங்களுக்கு யான் யாது செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அஸ்வமேத யாகம் முடியும் வரை தாங்களும் இருந்து என்னை ஆசிர்வதிக்க வேண்டும். வந்திருப்பவரை யார் என்று அறியாது உண்மையிலேயே பிராமணர் என்று எண்ணி இவ்வாறு எதிர்கொண்டார் மகாபலி. பலி சக்கரவர்த்தி, உனது பெருமையை இங்குள்ளோரும் இந்திரலோகத்தில் உள்ளோரும் கூட மிக புகழ்ந்து கூறுகிறார்கள். நீ உன் மக்களுக்கு வேண்டியன எல்லாவற்றையும் அளிக்கின்றாயாமே. ஆம் சுவாமி, தங்களுக்கு ஏதேனும் உதவி தேவையா? எதுவாக இருந்தாலும் கூறுங்கள், நான் தருகிறேன். எனக்கு அப்படி ஒன்றும் பெரிதாக ஏதும் தேவையில்லை என்று நிறுத்தியதும், என்ன வேண்டும் கூறுங்கள் சுவாமி என்றார் மகாபலி. சரி, கேட்கிறேன். எனக்கு 3 அடி மண் வேண்டும், தர இயலுமா என்று பலியை நோக்கினார் பகவான். இயலும் சுவாமி, இயலும். அப்படியானால் 3 அடி மண் தருவதாக தாரை வார்த்து தருவாயா? பகவான் இப்படி கேட்டதும், மகாபலிதான் தருகிறேன் என்று சொன்னானே, வந்திருப்பவர் ஏன் தாரை வார்த்து கேட்கிறார்? அப்படியானால் இவர் சாதாரணமானவர் அல்ல, அந்த மகாவிஷ்ணுவேதான் இந்த கோலத்தில் வந்திருக்கிறார் என்று யூகித்த சுக்ராச்சாரியார் அவசர அவசரமாய், பலி, இவரது கோரிக்கையை லேசாக எடுத்துக்கொள்ளாதே. இதில் ஏதோ சூக்ஷ்மம் இருக்கிறது. இதற்கு நீ ஒப்புக்கொள்ளாதே என்று தடுக்கிறார். குலகுருவே, உங்கள் வார்த்தையை நான் எப்போதும் தட்டியதில்லை. அதே போல் நான் கொடுத்த வாக்கையும் எப்போதும் மீறியதில்லை என்பதும் தாங்கள் அறிந்ததுதானே. அப்படியானால் இவருக்கு 3 அடி மண் தருவதாக தீர்மானித்து விட்டாயா? ஆம் குருவே என்று சொல்லி கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து வார்க்கும்போது அதன் மூக்கு துளையில் வண்டாக மாறி சுக்ராச்சாரியார் தடுத்து பார்த்தார். அப்படியும் தர்பையினால் குத்தி வண்டினை வெளிவரச் செய்து தாரை வார்த்து தருகிறார் மகாபலி. சொன்ன சொல் தவறாத உன்னை மெச்சுகிறேன் பலி சக்கரவர்த்தி. சொன்னது போல் 3 அடி மண்ணையும் இப்போதே தருவாய் அல்லவா? அஸ்வமேத யாகம் முடிந்த பின் என்று மகாபலி இழுத்தபோது, நல்ல விஷயங்களை உடனே முடித்துவிட வேண்டும் மகாபலி என்று வாமனர் சொன்னதும், அப்படியே சுவாமி, நீங்கள் 3 அடி மண்ணை அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பவ்யமாக கூறினார் மகாபலி. மிக்க சந்தோஷம். நான் எனது காலாலே அளந்து கொள்ளட்டுமா? ஆகட்டும் சுவாமி. உடனே வாமன வடிவினராய் இருந்த ஸ்ரீமன் நாராயணர் தனது உருவை விண்ணிற்கும் மண்ணிற்குமாய் மிக பெரிதாய் விஸ்வரூபம் எடுத்து நின்றார். காண கிடைக்காத இந்த காட்சியை கண்டோர் பிரமை பிடித்தது போல் நின்றனர். நெடுமாலாய் நின்ற திருமால் தனது ஓரடியால் விண்ணை இழந்தார், மற்றோர் அடியால் மண்ணை இழந்தார். அடுத்த அடியை எங்கே வைப்பது என்று மகாபலியை கேட்டார். ஒரு நொடியில் நடந்துவிட்ட இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தையோ வந்திருப்பது பகவானே என்பதை அறிந்தோ மகாபலி கலக்கம் அடையவில்லை. மாறாக தான் கொடுத்த வாக்கின்படி 3வது அடியை எங்கே வைக்க சொல்லலாம் என்பதிலேயே அவரின் சிந்தனை இருந்தது. விண்ணும் மண்ணும் ஈரடியாகிவிட்டது. மண்ணை அளந்தார் என்றால் மண்ணில் உள்ள மக்களும் அடக்கமா அல்லது மண் மட்டும் தானா? இதை விளக்குமாறு பகவானிடமே கேட்டார் மகாபலி. மண் மட்டும்தான் என்றதும், இதோ இந்த மக்களின் தலைவனான எனது சிரசின் மீது இன்னொரு அடியை வைத்து 3வது அடியையும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என் பெருமானே என்றதும், தனது பேரனின் தயாலு குணத்தை கண்டு பிரஹ்லாதர் நெகிழ்ந்து விட்டார். நரசிம்மராய் வந்த மகாவிஷ்ணுவை இப்போது இந்த ரூபத்திலும் கண்டுவிட்ட புலகாங்கிதம் பிரஹ்லாதரின் முகத்தில் தெரிந்தது. மகாபலியின் சிரசில் மகாவிஷ்ணு பாதத்தை பதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக மகாபலி உள்ளே செல்லலானார். சுற்றி நின்றவர்கள் பீதியோடு பார்க்க புன்னகை தவழும் முகத்தினராய் பகவான் திருவாய் மலர்ந்தார். உங்கள் மகாபலி உண்மையிலேயே மகா சிரேஷ்டர். நியாயமாக இந்த அஸ்வமேத யாகம் முடிந்திருந்தால் இந்திர பதவி கிடைத்திருக்கும். மகாபலிக்கு நிச்சயம் இந்த பதவி உண்டு. ஆனால் அதற்கு இன்னும் காலம் வரவில்லை. சாவர்ணி மன்வந்திரத்தில் இந்திரனாகும் வாய்ப்பு மகாபலிக்கு இருக்கிறது. அதுவரை சுதல உலகம் சென்று அதல விதல சுதல பாதாள என்னும் 4 லோகங்களில் சகலமும் நிறைந்த சுதல லோகம் சென்று
சகல ஐஸ்வர்யங்களுடனும் க்ஷேமமாக இருக்க போகிறார். விஷ்ணுமூர்த்தியே துவாரபாலகராய் நிற்கும் பாக்கியம் தற்போது மகாபலிக்கு இருக்கிறது. மேலும் மகாபலி என்றும் சிரஞ்சீவி என்றதும், மகாபிரபோ, நானும் இத்தனை காலமாய் இருந்து வருகிறேன். ஆனால் தாங்கள் எனக்கு இப்படிப்பட்ட அனுகிரகம் செய்யவில்லையே. அப்படியானால் அவ்வளவு பாப்பியா நான் என்கிறார் பிரகலாதர். பிரகலாதரே, நீரா பாப்பி? உனது நாமத்தை சொன்னாலே பாபங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடுமே. நீர் செய்த புண்ணியம்தான் உமது பேரருக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறது. பின்னர் நான் எப்போதுதான் தங்களிடம் மீண்டு வருவது? அதற்கின்னும் நிறைய காலம் இருக்கிறது பிரகலாதரே. கலியுகம் வரை நீர் எனது இன்னொரு அவதாரமான ராமரை சேவை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆம் பிரபு, நாரத மகரிஷி கூட தங்களின் கிருஷ்ண அவதாரத்தை பற்றி நிறையவே கூறியிருக்கிறார். நீரும் உமது அடுத்த பிறவியில் எம்மை கிருஷ்ணராக தரிசிக்கும் தருணம் வரப்போகிறது. உமது புண்ணியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மற்றோர்க்கு ஈந்துவிட்டுத்தான் என்னிடம் வர இயலும். அதற்காக இன்னும் சில பிறவிகள் எடுத்து உம்மை நாடும் பக்தர்களுக்கு அவர்களது அபிலாஷைகளை தந்து அனுகிரகிக்க போகும் சக்தியும் ராம பூஜை செய்ய போகும் பாக்கியமும் உமக்கு கிடைக்க நான் இப்போதே அருள்கிறேன் என்று பகவான் சொன்னதும் பிரகலாதர் மனம் உருகி போகிறார். அன்று பகவான் அருளியதற்கேற்பவே இன்றும் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அருளி வருகிறார். பகவானின் ஆணைப்படி பிரகலாதர் அடுத்த பிறவியில் பாஹ்லீகராஜராக அவதரிக்கிறார். அந்த அற்புத வைபவத்தை அடுத்த அத்தியாயத்தில் கண்டுகளிக்க போகிறோம். அவ்வாறே நீண்ட நெடும் கோலமாய், வானலந்த ரூபமாய், உலகளந்த பெருமாளாய், திரிவிக்ரம ரூபியாய் விளங்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கு நெடுதுயர்ந்த வடிவினிலே நம் தமிழகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் உண்டு. திரிவிக்ரம நாமம் கொண்டு சிறிய வடிவிலே உள்ள மூர்த்திக்கும் கர்நாடகத்திலே ஒரு கோயில் உண்டு. இவ்விரண்டு தலங்களில் இரண்டாவதாய் உள்ளதை மட்டும் இன்னும் சில அத்தியாயங்கள் கழித்து இந்நூலிலே காண உள்ளோம். முதலில் உள்ளதை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4ஆம் பாகத்தில் விரிவாக காணவிருக்கிறோம். இப்போது அடுத்த அத்தியாயத்திலே நமது நெடுநாள் ஆவலான பாஹ்லீகராஜரை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஸ்ரீ ராகவேந்திர சரிதத்தில் இப்படி ஒரு அற்புதமா என்று வியக்க போகிறோம்.